தமிழக மாற்றத்துக்காக விஜய் சார் வந்து இந்த தமிழக கழகத்தை ஏற்படுத்தினார். ஸோ அதுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து ஒரு மாற்றத்திற்காக பெரிய பெரிய கட்சிகளையே வந்துட்டு வீழ்த்திட்டு நம்ம மக்களுக்காக வந்து ஓட் பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது, யங்ஸ்டர்ஸ் நாங்கள். ஸோ எங்களுக்கு வந்து அரசியலை வந்து சொல்லிக் கொடுத்ததே இப்போ எங்கள் விஜய் சார் மூலியமாக தான் வந்து நாங்கள் அரசியலை கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ திருமாவளவன் சார், கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி வந்து நிறைய போராட்டத்தை இது பண்ணி ஸ்ட்ரகிள்ஸை இது பண்ணி அவங்க வந்துட்டு எங்களுக்கு விஜய் சாருக்கு ஆதரவு கொடுத்ததை வந்து நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். ரியலி ஹாப்பி தட். அண்ட் அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அண்ட் ஆல்சோ விஜய் சாருக்கு ஒரு வேண்டுதல், நான் என்ன வேண்டுதல் கேட்குறேன் அப்படின்னா, அவர் என்னென்ன பெண்களுக்கு என்னென்ன வந்து அவர் சலுகைகள் சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையுமே வந்து அவர் நிறைவேற்றணும். அதை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். இந்த மாற்றம் வந்து இவர் எப்போவுமே வருங்கால எப்போவுமே வந்து ஒரு முதலமைச்சராக, நிரந்தர முதலமைச்சராக விஜய் சார் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தொண்டர்களாகிய எங்களுடைய ஆசை. இப்போ அவர் சொல்கிறது எல்லாமே செஞ்சிருவாருன்றது எங்களுக்கு எல்லாமே தெரியும். 2011 இவர் வந்து ஆட்சி அமைக்கிறன்றது எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியிலேருந்து நான் இருக்கேன். 2007 நான் இருக்கேன். என்னென்ன பண்ணான்றது, நலத்திட்ட உதவிகளை என்னென்ன செஞ்சான்றது எனக்கு தெரியும். அப்போவே அப்படி செய்யும்போது இப்போ நம்ம செய்ய மாட்டோமா? ஆட்சி அதிகாரம் நம்மக்கிட்ட இருக்கும்போது இன்னும் நாங்கள் சிறப்பாக செய்வோம். பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீ அந்த கையொப்பம் போட்டிருக்காரு, அதை பற்றி சொல்லுங்கள். 200 யூனிட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இதுதான். இப்போ வந்து கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். இப்போ அடுத்த டைம் போகும்போது கொஞ்சம் மாற்றிக்கலாம். அது இல்லாத வந்து இப்போ வந்து 200 யூனிட் கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கணும். அடுத்த டைம் வரும்போது இப்போ இந்த இயர் வரும்போது அடுத்த இயர் வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். விவசாயம் கொஞ்சம் ஊக்குவிச்சா தானே நம்மளுக்கு இது பண்ண முடியும். எதுவுமே ஒரு பொருட்டாக பண்ணால் தானே நம்ம ஒரு சாதாரண ஒரு தனி மனிதன் என்னென்னா இது கிடைக்காத பொருள் அப்படின்னா நம்ம உழைச்சா தானே அது கிடைக்கும். உழைக்கலாம் கிடைக்காது இல்லையா? அப்புறம் பெண்கள் பாதுகாப்பை பற்றி சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்புன்னா இன்னும் இப்போ வந்து சொல்லிட்டாரு, எந்த ஒரு இதெல்லாம் சிவியர் ஆக்ஷன் எடுப்புன்னு சொல்லியிருக்காரு. அது யாராக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம கட்சியிலாக இருந்தாலும் சரி, மற்ற அடுத்த கட்சியில் இருந்தாலும் சரி, சிவியர் ஆக்ஷன் எடுப்புன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நிறைவேற்றுவார்.